வெப்பம் அதிகரிச்சு வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால எங்களால ஒரு வேலைக்கு கூட வெளியே போக முடியல அப்படின்னு ஒரு தரப்பினர் புலம்புறாங்க. ஆனா ஒரு சிலர் நான் வீட்டில தான் இருக்கேன், வெளியே எங்கேயுமே போறதில்ல, ஆனாலும் கூட எனக்கு பிடிச்சது சாப்பிட முடியல, நெஞ்சு எரிச்சலா இருக்கு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா பார்த்தோம்னா வெப்பம் அதிகரிக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். இதுக்காக தான் மருத்துவர்கள் எப்பவுமே 3 லிட்டர்ல இருந்து 3.5 லிட்டர் வரைக்கும் தண்ணீரை குறைஞ்சபட்சம் குடிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை உங்களுடைய உடல்ல நீர்ச்சத்து குறைஞ்சது அப்படின்னா நம்ம பிளட் ஃப்ளோ உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்குமான பிளட் ஃப்ளோ குறைய ஆரம்பிக்கும். அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் பார்ட்ஸ், அது என்னென்ன பார்த்தோம்னா வயிறு மற்றும் நம்மளுடைய குடல் பகுதிகள். இந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பேட் பாக்டீரியாஸ், இந்த பேட் பாக்டீரியாஸ் நீர்ச்சத்து குறையிறதுனாலையும் பிளட் ஃப்ளோ குறையிறதுனாலையும் அந்த பேட் பாக்டீரியாஸுடைய காம்போசிஷன் அதிகமாகும். இது அதிகமாகிறதுனால ஜீரணம் ஆகாம அது நமக்கு பல்வேறு உபாதைகளை ஏற்படுத்தும். குறிப்பா பார்த்தோம்னா நெஞ்செரிச்சல், வயிறு வலி, டயரியா போன்ற பல்வேறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். இதனால தான் போதிய அளவு தண்ணீர் குடிக்கிறதோட மட்டும் இல்லாம லைட்டான ஃபுட்ஸ், அதாவது நமக்கு ரொம்பவே காரம் கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் மாதிரி பிரியாணி மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. அப்படி ஒருவேளை இந்த பாக்டீரியாஸ்ல அதிகரிச்சு நம்மளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இந்த வெயில் காலத்துல அதிகரிச்சது அப்படின்னு சொன்னா உடனடியாக உங்களுடைய மருத்துவரை அணுகி அதுக்கு உண்டான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது நல்லதுன்னு மருத்துவர்கள் பரிந்துரைச்சிருக்கிறாங்க.